உல்லாசமாய் உலாமாவுடன் உலாமா கைலிகள் வெஸ்டர்ன் பிரீஃப். மாநில வாரியான +2 பொதுத் தேர்வு, சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு, நுழைவுத் தேர்வை எப்போது நடத்துவது என்பது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாநில வாரியாக யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க? அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தற்பொழுது அனைத்து மாநில கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டம். எதற்காக என்று சொன்னால், அதாவது மாநில பாடத்திட்டத்தில் நடத்தக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வு, அது மட்டுமல்லாமல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிபிஎஸ்இ தேர்வு, அது மட்டும் இல்லாமல் ஜேஇஇ மெயின் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளை நடத்துவது குறித்து, நீட் தேர்வு, அதாவது எம்பிபிஎஸ் படிப்பில் தேர்வதற்கான நீட் தேர்வு ஆகிய தேர்வுகள் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் தமிழகம் சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் தலைமைச் செயலகத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார்கள் காணொலி காட்சி மூலமாக. அதே போல டெல்லியில் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக கூடிய ஸ்மிருதி இரானி, மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தற்போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமா இருக்கக்கூடிய பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்ட அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது டெல்லியில் இருந்து ராஜ்நாத் சிங் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக அரசு சார்பில் தமிழகத்துடைய நிலைப்பாடு குறித்து அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். முதன்முறையாக இந்த நீட் தேர்வு சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம், நீட் தேர்வை நடத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்பது குறித்தும் அல்லது ரத்து செய்யலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது தமிழக அரசுடைய கருத்து என்னவென்று நமக்கு தெரிய வரும். லாவண்யா. ரமேஷ், அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களும் பங்கேற்றிருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அனைத்து மாநிலத்திலும் கொரோனா தொற்று பாதிப்பை பொறுத்துதான் பொதுத் தேர்வுகளை எப்போது நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அனைவரும் என்ன விஷயங்களை பரிந்துரைப்பதாக சொல்லப்படுகிறது? நிச்சயமாக தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்த்தால், நிச்சயமாக 12ஆம் வகுப்பு தேர்வு நடத்தப்படும். ஏனென்று சொன்னால் 10 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இந்த மார்க் அடிப்படையில் தான் அவர்கள் பொறியியல் தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்பாக இருந்தாலும் சரி அதில் சேர்க்க முடியும். எனவே தமிழகத்துடைய நிலைப்பாடு 12ஆம் வகுப்பு தேர்வை நடத்த வேண்டும் என்பது. சிபிஎஸ்இ தேர்வை பொறுத்தவரை மத்திய பாடத்திட்டத்தில் வருகின்றது. எனவே மத்திய கல்வி அமைச்சகம் அது குறித்து ஒரு இறுதி முடிவை இன்றைக்கு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஐஐடி மற்றும் ஐஏஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய உயர் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு, ஜேஇஇ மெயின் தேர்வு என்று சொல்வார்கள், அந்த தேர்வு நடத்துவது குறித்தும் மாநிலத்துடைய கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் எம்பிபிஎஸ் படிப்பு மத்திய குறிப்பாக எய்ம்ஸ் உள்ளிட்ட ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை தமிழகத்திலே பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இதனிலே சேருவதற்கு நீட் தேர்வு நிச்சயம் தேவை. இந்த நீட் தேர்வு எப்படி 12ஆம் வகுப்பு தேர்வே நடக்கல, அதுக்கப்புறமா நீட் தேர்வு நடத்தணும். இன்னும் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் தொடர்ந்து கொஞ்ச நேரத்தில் வந்துற போது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கின்றன. ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் இணைக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உல்லாசமாய் உலாமாவுடன் உலாமா கைலிகள் வெஸ்டர்ன் பிரீஃப்.